வணக்கம். சர்க்கரை வியாதி இப்போ ரொம்ப பரவலா இருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு, நம்ம குடும்பத்திலேயோ, இல்ல நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லேயோ, அல்லது நம்ம உறவினர்கள் யாருக்காதா கண்டிப்பா சர்க்கரை வியாதி இருக்கும். நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு தெரியும். ஆனா, அது எந்த சர்க்கரை வியாதி, என்ன வகையான சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது தெரியாது. இப்போ சர்க்கரை வியாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நிறைய வகைகள் இருக்குதுங்க. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வகையான சர்க்கரை நோயை பற்றி. சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்கள்ல 95% ஆளுங்களுக்கு இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிற ஒரு சர்க்கரை வியாதி. அல்லது 2ஆம் வகை சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரை வியாதி வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு வயசு 18க்கு மேலே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பரம்பரை வரலாறு இருக்கும். இந்த சர்க்கரை வியாதி டைப் 2 டயபெட்டிஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உடம்புல அந்த இன்சுலினுங்கிற சத்து இருக்கும். ஆனால் அது சரியா வேலை செய்யாது. அது சரியா வேலை செய்யாததுனால தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள். பெரும்பாலான டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் இந்த 3ஐயும், அதாவது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மாத்திரைகள் 3ஐயும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க பேறுகால சர்க்கரை வியாதி. இந்த பேறுகால சர்க்கரை வியாதி குழந்தை உண்டாயிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி. குழந்தை உண்டானதுல இருந்து ஒரு 5வது மாசத்துல இருந்து இந்த சர்க்கரை வியாதி ஆரம்பிக்கிறது. சரியா? இவங்களுக்கும் பரம்பரை ஹிஸ்டரி, அதாவது உறவினர்கள்லையோ அல்லது யாருக்காவது இருந்திருக்கலாம் அல்லது இருக்கும், இப்படி வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லாம கூட வரலாம் இந்த பேறுகால சர்க்கரை வியாதி. இந்த பேறுகால சர்க்கரை வியாதி எதனால வருதுன்னா, நம்ம உடம்புல போதிய அளவு இன்சுலின் சுரக்காததுனால. போதிய அளவு இன்சுலின் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான அளவு இன்சுலின் இல்லாததுனால இந்த பேறுகால சர்க்கரை வியாதி வருது. இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் தான். ஒரு மாத்திரை இருக்குது, அது வேணா கொடுக்கலாம். பட் பெரும்பாலானவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும். அந்த இன்சுலின் போட்டுக்கிட்டே இருந்தால் இந்த சர்க்கரை நோவு கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த பேறுகால சர்க்கரை வியாதி குழந்தை பிறந்த உடனே அந்த சர்க்கரை நோய் நீங்கிவிடும். இந்த பேறுகால சர்க்கரை வியாதி ஒரு சிலருக்கு மட்டும் குழந்தை பிறந்த பிறகும் கூட அவங்க உடம்புல அந்த சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க இந்த பேறுகால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தை பிறந்த பிறகு டெஸ்ட் பண்ணி பார்த்தா சர்க்கரை நார்மலாக இருந்தாலும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை சர்க்கரையை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த பேறுகால சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால அவங்க குழந்தைகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வராது. சரியா? இப்போ அடுத்தாப்புல இன்னொரு டைப் இருக்குது. இதை நம்ம டைப் 1 சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப கம்மியான ஆளுங்களுக்கு தாங்க வருது. இந்த சர்க்கரை வியாதி மொத்தமாக இப்போ சர்க்கரை நோய் இருக்கிற ஆளுங்களை நம்ம கணக்கில் எடுத்தால் அதில் ஒரு 2% ஆளுங்களுக்கு தான் இந்த டைப் 1 சர்க்கரை வியாதிங்கிறது வருது. இது யாருக்கு வரும்? இந்த சர்க்கரை வியாதி பிறந்த குழந்தையிலிருந்து எந்த வயசுக்கு வேணாலும் வரலாம். சரியா? ஆனால் பெரும்பாலும் இந்த டைப் 1 சர்க்கரை வியாதி குழந்தைகளை தான் பாதிக்குது. அது ஏன் பாதிக்குது அப்படின்னா, அவங்க உடம்புல
கணையோங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. அதில் பீட்டா செல்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பீட்டா செல்ஸில் இருந்து தான் இன்சுலினுங்கிற சத்து சுரக்குது. அந்த இன்சுலின் சத்து தான் நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சில பல காரணங்கள்னால அந்த பீட்டா செல்ஸ் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது உடம்புல இருந்து. அந்த பீட்டா செல்ஸே உடம்புல இல்லாததுனால இன்சுலினே இல்லாமல் போயிடுது. அந்த இன்சுலின் இல்லாததுனால அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது. இவங்களுக்கு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் போடுறது தான் வைத்தியம். டெய்லி இன்சுலின் ஊசி போட்டுக்கணும். இந்த இன்சுலின் ஊசி ஒரு நாள் போடலைன்னா கூட அந்த சர்க்கரை அதிகமாகி பல விதமான விளைவுகளை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக அமையும். அதனால இந்த டைப் 1 சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இன்சுலினை தினம் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த டைப் 1 சர்க்கரை வியாதியை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அந்த இன்சுலினை போட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் 100 வயசு வரைக்கும் கூட அழகாக எல்லாரையும் மாதிரி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிறாங்க. கடைசியாக எந்த சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் அதற்கான வைத்தியங்களை மாத்திரையோ ஊசியோ உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடோ எல்லாத்தையும் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் 100 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ முடியுங்க. நன்றி, வணக்கம்.